தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டை அணிந்து வந்துள்ளனர். சட்டப்பேரவையில் இன்று 2 முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை போல 234 தொகுதினா எல்லா தொகுதியிலும் கட்டுவதற்கு நிதி போதுமான அளவுக்கு இல்லை. ஆனாலும் கூட அவர் சொல்வதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அரசு அதிகாரிகளை ஆய்வுக்கு அனுப்பி அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமையானால் அடுத்த நிதியாண்டிலே இதை பற்றி பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வி.பி. கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பத்தம்பட்டி நகராட்சியில் கடந்த 6 மாத காலமாக பேரூராட்சி கட்டடத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் இயங்கி வருகிறது. மிகவும் கூட்ட நெரிசல் உள்ள பகுதி, வாரச்சந்தை, மருத்துவமனை மற்றும் கோயில்கள் உள்ள பகுதி. வரும் மக்களுக்கு வாகனம் நிறுத்தவும் உட்காரவும் போது இடவசதி இல்லை. எனவே கரும்பத்தம்பட்டியில் காச எண் 456 நம்பர் காலையில் சுமார் 1.84 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த இடத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் கட்டி கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது பொதுச்செயலாளர் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பத்திரப்பதிவு அலுவலகம் கட்ட வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அது நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா அரசுக்கு வருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் பத்திரப்பதிவுக்கு வருபவர்கள் உட்காருவதற்கு இடங்கள் தேவை, அவர்களுக்கு குடிநீர் வசதி தேவை, இவையெல்லாம் பொருத்தப்பட்டு இப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே முதலமைச்சரிடத்திலே சொல்லி இந்த பத்திரப்பதிவு என்கிற அலுவலகத்தை புது முகப்போடு வருகிற பயனாளிகளுக்கு வேண்டிய தேவைகள் உட்பட்டு இப்போ கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே இது சம்பந்தமாக பதிவுத்துறை அமைச்சரிடத்தில் கலந்து பேசி இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு இந்த பணியை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கோ. தளபதி. பேரவைத் தலைவர் அவர்களே, தென்மண்டலத்திற்கு மதுரைக்கு வரக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் மதுரைக்குத்தான் வருகிறார்கள். அந்த ஏற்கனவே உள்ள சுற்றுலா மாளிகை பழைய அறைகளாக உள்ளது. அதை நவீன முறையில் கட்டித் தருவதற்கு அமைச்சர் அவர் முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு முன்னணி தலைவராக இருக்கிற நம்முடைய சட்டமன்ற தளபதி வைக்கிற கோரிக்கை என்பது அது தேவையான கோரிக்கை தான். ஏன்னா எல்லா அமைச்சர்கள் அல்லது நீதிபதிகள் அல்லது சிறப்பு விருந்தினர் என்று சொல்லப்படுகிற விவிஐபிகள் விமானத்தை மதுரையில் சென்று இறங்கி தான் அங்கிருந்தான் பிற மாவட்டங்களுக்கு போவாங்க. அது தேனியாக இருந்தாலும், திண்டுக்கல்லாக இருந்தாலும், விருதுநகராக இருந்தாலும். ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே ஏற்கனவே இருந்த அந்த சுற்றுலா மாளிகையை புறநம்பிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிதித்துறையின் மூலமாக பணம் பெற்று ஏற்கனவே புறநம்பித்திருக்கிறோம். ஆனாலும் அது போதவில்லை என்பது தொடர்ந்து நம்முடைய கோ. தளபதி அவர்களுக்கு சரி, அந்த மாவட்ட மந்திரி நம்முடைய மூர்த்தி அவர்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தார்கள். முதலமைச்சர் கவனத்திற்கு 1 மாதத்துக்கு முன்னால் நான் கொண்டு போனேன். இப்போ நிதியிலெல்லாம் அறிக்கப்பட்டு பணம்லாம் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நிறைவடைந்த உடனேயே அடுத்த நிதியாண்டிலே எடுத்துக்கொள்ளலாம் என்று நிதித்துறை சொல்லியிருக்கிறது. எனவே அடுத்த ஆண்டு இதை பற்றி பரிசீலிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் கே.ஏ. செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட நெடுங்காலமாக அமைச்சரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற கோரிக்கை புறவழிச்சாலை கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை 3 கூட்டத்திலும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய நலன் கருதி அங்கே இட நெருக்கடி ஏற்படுகிற காரணத்தின் அடிப்படையில் இதை மீண்டும் பரிசீலித்து புறவழிச்சாலை அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டை அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஏற்கனவே ஒரு முறைக்கு பல முறை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது டிஐபிஆர் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அதுக்கு போதுமான அளவுக்கு அங்கே போக்குவரத்து செறிவு இருக்குமேயானால் இந்த திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிதித்துறையில்
பணம் பெறுகிற பொழுது அதுக்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகள் நடைபெறும். இப்பொழுது டிஏபிஆர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் கண்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ஜெயங்கொண்டம் தொகுதியில் ஜெயங்கொண்டம் நகரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஓட்டு கட்டிடம் உள்ளது, ஆய்வு மாலையாக உள்ளது. அந்த ஆய்வு மாலையை கடந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்தபோது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை சீரமைத்து தந்தார்கள். இருந்தாலும் அதிலே ஒரு அறை தான் உள்ளது. அங்கே ஜெயங்கொண்டம் பகுதியிலே மாமன்னர் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளதால் அடிக்கடி ஜெயங்கொண்டம் பகுதிக்கு அரசு அதிகாரிகளும் முக்கிய பிரமுகர்களும் வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் கூடுதலாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 2 அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகையை கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற அந்த சுற்றுலா மாளிகை என்பது ஏற்கனவே பிரிட்டிஷ்காரன் காலத்திலே கட்டப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. யாரும் தங்க முடியாத நிலையில் கூட இருந்தது. அது ஒரு மாதிரி முதலமைச்சர் அவர் சொன்னார்கள், கழக வளர்ச்சிக்காக நான் நாடகம் போடுகிற போது அந்த ஊர்லேயே நாடகம் போட்டேன், அந்த சுற்றுலா மாளிகையிலே நானே அதில் தங்கியிருக்கிறேன், ஆனால் இப்படி இருக்கிறது. ஆனால் அந்த சுற்றுலா மாளிகை இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட மாளிகை இருந்தாலும் இப்போல்லாம் 100 ஆண்டு காலம் முடிஞ்சால் ஐகானிக் ப்ராஜெக்ட் எடுத்து நாம் செய்கிறோம், அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னார். அதுக்கு அடிப்படையில் அதற்காக பணம் ஒதுக்கி தந்தார்கள். அதுக்கு பின்னால் அந்த ஒரு அறை என்பது விஐபிக்குரிய அறை. அது அன்னில் இன்னும் 2 அறைகள் நாங்கள் அதை தயார் செய்தோம். இப்போ அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது இப்போ அந்த சுற்றுலா மாளிகை. ஆனால் ஒரு அறை இல்லை, ஒரு விஐபி அறை ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் 2 அறைகளும் அதில் ஏற்கனவே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். ஆக 3 அறைகள் இருக்கிறது. அந்த பகுதிக்கு அது போதுமானது தான். ஆனாலும் புதிய ஒரு சுற்றுலா மாளிகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அடுத்த நிதியாண்டிலே அது செய்ய முடியுமா என்று ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் தொகுதி மேச்சேரி ஒன்றியத்தில் தொப்பூர் டு பவானி நேஷனல் ஹைவேஸ் 149 கோடி விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதில் புறவழிச்சாலை இல்லாத காரணத்தினால் மேச்சேரி சுற்றி புறவழிச்சாலை, மேச்சேரியை பேரூராட்சி கடப்பதற்கு 20 நிமிஷம் ஆகிறது. ஆகவே புறவழிச்சாலை அமைத்து அந்த வாகன நெரிசலை குறைத்து கொடுப்பாரா என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நகரமாக இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் அது ஒன்றியத்தினுடைய தலைநகராக இருந்தாலும் அதனுடைய போக்குவரத்து செறிவை முதல்ல நாங்கள் கணக்கெடுப்போம். எவ்வளோ மக்கள் போகிறாங்க, எவ்வளோ வண்டி போகுது, எவ்வளோ நெரிசல் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்போம். அப்படி அவர் சொல்வது அரசு விதிக்கு உட்பட்டு நெரிசல் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் புறவழிச்சாலைக்கு முதல்ல என்ன பண்ணணும், அதுக்கு நிலம் எடுக்கணும். நிலம் கையகப்படுத்தி பின்பு தான் சாலை போட முடியும். அப்படி ஒரு சொல்லுகிற அந்த பகுதி நெரிசல் கூடுதலாக இருக்குமேயானால் நான் அதிகாரியை பொறியாளர்களை அனுப்பி நான் பார்க்கிறேன். அது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னால் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று முதல்ல நிலஎடுப்பு பணியை முடிக்கணும். அதுக்கு பின்னால் தான் சாலையை போட முடியும். அதை நீங்கள் சொல்லுகிற கேள்வியை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு வேண்டிய பணிகளை இந்த அரசு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமது. மணப்பாறை நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தால் நீண்ட காலமாக இந்த புறவழிச்சாலைக்கான பணிகள் தொடங்கப்படாமலே இருக்கிறது. அந்த நிலமெடுப்பு பணி நடப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது விரைவில் அதுக்கான பணிகள் அடிக்கல் நாட்டு நடக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மணப்பாறை என்பது அனைவரும் தெரிந்த ஒரு புகழ்பெற்ற ஊர். அந்த மணப்பாறை அதாவது திரைப்படத்திலே மணப்பாறை மாடு கட்டின்னு விவசாயத்தை சம்பந்தப்பட்ட பாடலே பாடிய ஊர் அந்த ஊர். அதுவும் தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஊர். ஆனால் நீங்கள் சொல்லுவது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த துறையை பொறுத்தளவுக்கு இப்பொழுது 85% நிலையெடுப்பு எடுத்தால்தான் திட்ட மதிப்பீடை தயார் செய்வோம். சில நேரங்களில் டெண்டர் விட்டுட்டு அதுக்கு முன்னால் நிலையெடுப்பு போனதனுடைய விளைவாக பல விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 85% நிலையெடுப்பு எடுத்தால்தான் திட்ட மதிப்பீடு தயார் செய்து சாலை அமைக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறது. அதை நான் அரசு அதிகாரியை கூப்பிட்டு விரைந்து அந்த பணிகளில் ஈடுபடுத்துவதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும்.